தேவரீர் மகத்துவம் அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறேன். நீர் ஒருவரே தேவன். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதியும். நான் உமது சத்தியத்திலே நடக்கிறேன். நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். என் தேவனாகிய ஆண்டவரே, உம்மை என் முழு இருதயத்தோடும் துதித்து உமது நாமத்தை என்றென்றைக்கும் மகிமைப்படுத்துகிறேன். ஜெபம் செய்வோம். வாசமாயிருக்கிறவரும் தூயவர் 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 சகல கோத்திரங்களாலும் பாசக்காரர்களாலும் ஜனங்களாலும் வம்சங்களாலும் துதிக்கை படைக்கிறவரும் துதியை ஏற்றுக்கொள்கிறவருமாயிருக்கிற பரிசுத்த பிதாவே, தாசீர்வாதம் நிறைந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் காலங்களுக்காக கர்த்தருக்கு கோடாகோடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் இல்லத்திலிருந்தபடியே தேவனுடைய ஆலயத்துக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுத்து இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை ஆராதனை வேளையிலே ஆண்டுடைய திவ்ய ஆசீர்வாதத்திற்காக அமர்ந்திருக்கிற பொழுது பரிசுத்த தகப்பன் தம்முடைய ஆலய பிரகாரத்திலிருந்து நிறைவான ஆசீர்வாதங்களை நீர் எங்கள் இல்லங்களிலே எங்கள் குடும்பங்களிலே தந்தரும்படியாக செபிக்கிறோம். ஆலயத்தில் வராவிட்டாலும் ஆண்டவருடைய பிரசனம் மகிமை எங்களோடு மட்டும் இருந்தது, நடத்தி வந்தது. ஆண்டவரை போற்றுகின்றோம். இந்த காலங்களிலும் இந்த ஆராதனை வழியாக தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் எங்களுக்கு குடும்ப வாழ்விலை பெற்று ஆண்டவரை மகிமைப்படுத்தி தேவரே திரும்பி செய்ய வேண்டும் என்று இரட்சகரே சந்தோஷம் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே, ஆமென். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் காலை ஆராதனைக்கு ஆரம்பமாகும் தேவனுடைய நாம் மகிமைக்காகவும் கீர்த்தனைகளிலே 54வது கீதத்தை பாடுவோம். ஓய்வு நாளில் மனமே தேவனின் உரையை தியானம் செய்து கவனமே. 54வது கீர்த்தனை.
தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 34வது சங்கீதம் முதல் 10 வசனங்களை முறையாக படிக்க கேட்போம். முறையாக படிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 34வது சங்கீதம் முதல் 10 வசனங்களை நாம் முறையாய் படிப்போம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்மா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கிவிட்டார். அவர்களை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களுக்கு சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களை அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. இணைந்து படிப்போம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவு. உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு என்று தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். தொடர்ந்து இந்த நாளுக்குரியதான திருமறை பாடங்களை படிக்க கேட்போம். அதைத் தொடர்ந்து செய்திக்கு ஆயத்தமாக தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன் என்கிறான பாடலை கரங்களை தட்டி பாடி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் திருமறை பாகம் தானியேலின் புத்தகம் 6வது அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 23 வரை. தானியேல் 6:12 முதல் 23 வரை. அந்த மனுஷன் கூட்டம் கூடி தானியேல் தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறதை கண்டார்கள். பின்பு அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக வந்து ராஜாவின் தாக்கீதை குறித்து எந்த மனுஷனாகிறோ 30 நாள் அளவும் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனையாலும் மனுஷனை ஆகிற நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் பெட்டியிலே போடப்பட வேண்டும் என்று நீர் கட்டளை பத்திரத்தில் கையெழுத்து வைத்து அல்லவா என்றார்கள். அதற்கு ராஜா, அந்த காரியம் மேதியருக்கும் பெர்சியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படி உறுதியாக்கப்பட்டது என்றார். அப்பொழுது அவர்கள் ராஜாவை நோக்கி, சிறைப்பிடிக்கப்பட்ட யூதேயா தேசத்தின் புத்திரர் தானியேல் என்பவன் உம்மையும் நீர் கையெழுத்து வைத்து கொடுத்த கட்டளையையும் புரியாமல் தினம் 3 வேளையும் தன் பண்ணும் விண்ணப்பத்தை பண்ணுகிறான் என்றார்கள். ராஜா இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படி அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்பிக்கிறதற்காக சூரியன் அஸ்தமிக்கு மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான். அப்பொழுது அந்த மனுஷன் ராஜாவிடத்தில் கூட்டமாக இருந்து ராஜா கட்டளையிட்ட
எந்த தாக்கீதும் கட்டளையும் மாற்றப்படக்கூடாது என்பது மேதியரும் பெட்சியரும் பிரமாணமாய் இருக்கிறது என்று அறிவீராக என்றார். அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றார். ஒரு கல் கெபியினுடைய வாசலின் மேல் கொண்டு வந்து வைக்கப்பட்டது. தானியேலை பற்றிய தீர்மானம் மாற்றப்படாதபடிக்கு ராஜா தன் மோதிரத்தினாலும் தன் பிரபுக்களின் மோதிரத்தினாலும் அதின்மேல் முத்திரையிட்டார். பின்பு ராஜா தன் அரண்மனைக்கு போய் ராமுலோரும் போதனம் பண்ணாமலும் கீத வாத்தியம் முதலானவைகளை தனக்கு முன்பாக வரட்டாமலும் இருந்தால் அவனுக்கு நித்திரை வராமல் போயிற்று. காலமே கிழக்குவதற்கு முன்பு ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமாய் போனான். ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது தீர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டார். அப்பொழுது தானியேல், ராஜாவே, நீர் என்று வாழ்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகி உமக்கு முன்பாகவும் நான் நீதியேடு செய்தில்லை என்றார். அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னார். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசமாய் இருந்தபடியால் அவனின் ஒரு சேதமும் காணப்படவில்லை. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் சிலுவை பாடம் வாசித்தாயிற்று. தேவனே, உமக்கு மாட்சிமை என்பதாக. வாசிக்கப்படும்படியாக கொடுக்கப்பட்ட 2ஆம் திருமுறை பாடம் மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 35 வசனம் முதல் 45 வசனம் முடிய. அப்பொழுது செபதேவின் குமாரனாகிய யாக்கோபும் யோவானும் அவரிடத்தில் வந்து, போதகரே, நாங்கள் கேட்டுக்கொள்ளப் போகிறதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், உமது மகிமையிலே எங்களில் ஒருவன் உமது வலது பார்சத்திலும் ஒருவன் இடது பார்சத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்டுக்கொள்கிறது என்னதென்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் வரும் ஸ்தானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் ஸ்தானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆனாலும் என் வலது பார்சத்திலும் என் இடது பார்சத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கு இல்லாமல் மற்றொருவருக்கும் அதை அருள்வது என் காரியமல்ல என்றார். மற்ற 10 பேரும் அதை கேட்டு யாக்கோவின் மேலும் யோவானின் மேலும் எரிச்சலானார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை கிட்ட வரச் செய்து, புறஜாதியாருக்கு அதிகாரிகளாக எண்ணப்பட்டவர்கள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும் அவர்களில் பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய்
அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். உங்களில் எவனாகிலும் முதன்மையனாக இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் ஊழியக்காரனாய் இருக்க கடவன். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாகவும் தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார் என்பதே. ஆமேன். கொடுக்கப்பட்ட வேத வசனம் வாசிக்க முடிந்தது. கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாதாக. ஆமேன். இந்த ஓய்வு நாளிலே ஆண்டுடைய திரு சமூகத்திலே நாங்கள் அமர்ந்திருந்து ஆண்டவரை ஆராதிக்க, ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்க நாங்கள் முற்படும் பொழுது ஆண்டவருடைய பிரசன்னம் எங்களை சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாள் ஆண்டவருடைய வார்த்தை எங்கள் ஒவ்வொருடைய ஆவிக்குரிய வாழ்விற்கும் எல்லா நிலைகளிலும் ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவர் எங்களுக்கு துணை புரியும்படியாய் ஜெபிக்கின்றோம். தாழ்த்துடைய கரத்திலே தருகின்றோம். ஈஸ்வரச்சதன் வழியாய் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அமருங்கள். ஆண்டவரும் உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்க்கை வரவேற்று கொள்ளுவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த நாளிலும் சிந்தனைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட தலையங்கம் சீடத்துவத்தின் மதிப்பு, காஸ்ட் ஆஃப் டிசைபிள்ஷிப்.
இதற்கு ஆதாரமாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி நாம் வாசிக்க கேட்ட மார்க்கு நற்செய்தி நூல் 10வது அதிகாரம் அது 43வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகின்றது. மார்க்கு நற்செய்தி நூல் 10வது அதிகாரம் 43வது வசனம். உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாக இருக்க கடவன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கிறிஸ்தவ வட்டாரத்திலே அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை என்றால் அது சீடர்கள் அல்லது சீடத்துவம் என்கிறதான வார்த்தையை நாம் அநேக இடங்களிலே பயன்படுத்துவது உண்டு. ஒரு இறையியலாளர் டீட்ரிச் பான்காஃபே என்று சொல்லக்கூடிய இறையியலாளர் சொல்லும் பொழுது இவ்விதமாய் சொல்லுகின்றார் சீடத்துவத்தை பற்றி. Christianity without discipleship is always Christianity without Christ. அதாவது சீடத்துவம் இல்லாத கிறிஸ்தவம் கிறிஸ்து இல்லாத கிறிஸ்தவம் என்று சொல்லி அங்கே அந்த இறையியலாளர் சிறப்பாக சொல்லுகின்றதை பார்க்க முடிகின்றது. ஆம் அருமையானவர்களே, நம்முடைய வாழ்விலே அந்த சீடத்துவத்தின் பண்பு ஒரு கிறிஸ்தவர்களுடைய வாழ்விலே இல்லை என்று சொன்னால் அது கிறிஸ்து இல்லாத வாழ்வு என்பதை மறந்துவிடக் கூடாது. ஒருவேளை நாம் நினைக்கலாம், நான் ஒரு கிறிஸ்தவனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், என்னுடைய பெயர் கிறிஸ்தவ பெயராக காணப்படுகின்றது, திருச்சபைகளிலே நான் அநேக காரியங்களிலே நான் ஈடுபடுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றேன், ஆகவே நான் கிறிஸ்தவன் என்று சொல்லி ஒருவேளை சொல்லிக் கொண்டிருக்கலாம். அது கிறிஸ்தவ வாழ்வு அல்ல. கிறிஸ்தவ வாழ்வு என்பது அவனுடைய வாழ்விலே கிறிஸ்துவை உடையவனாக அவன் காணப்பட வேண்டும். அந்த கிறிஸ்துவின் தன்மைகளை அவன் உடையவனாய் இருக்கும் பொழுதுதான் ஆண்டவருக்கு அவன் சீடனாக, அந்த சீடத்துவத்தின் பண்பை அவன் தன்னுடைய வாழ்விலே பெற்றவனாக அவன் காண முடியும் என்பதை ஒரு பொழுது நாம் மறந்துவிடக் கூடாது. சீடத்துவம் என்கிறதான சொல்லிற்கான கிரேக்க பதம் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கின்றது. மாதட்டீஸ் என்று சொல்லக்கூடிய வார்த்தை சீடத்துவத்திற்கு அங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வார்த்தையின் அர்த்தம் பொருள் என்னவென்று நாம் பார்க்கும் பொழுது குருவிடமிருந்து நாம் கற்றுக் கொள்ளுவதுதான் சீடத்துவத்தின் மதிப்பு, சீடத்துவத்தின் பண்பு என்று சொல்லி நாம் பார்க்க முடிகின்றது. பழைய ஏற்பாட்டின் வேத புத்தகத்திலே நாம் பார்க்கும் பொழுது இந்த சீடர்கள் சீடத்துவம் என்கிற வார்த்தைகளை நாம் நிச்சயமாக பார்க்க முடியாது. ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் நாம் வரும் பொழுது அநேக இடங்களிலே இந்த சீடர்கள் என்கிறதான வார்த்தை அல்லது இந்த சீடத்துவம் என்கிறதான வார்த்தைகள் அநேக இடங்களிலே புதிய ஏற்பாட்டிலே பயன்படுத்தி இருக்கின்றதை நம்மளால் பார்க்க முடிகின்றது. குறிப்பாக பார்க்கும் பொழுது மார்க்கு நற்செய்தி நூல் 2வது அதிகாரம் அதன் 18வது வசனத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோமே என்று சொன்னால் அங்கே சீடர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கின்றது. அங்கே யோவானின் சீடர்களை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. பரிசேயர்களின் சீடர்களை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. இயேசு கிறிஸ்துவின் சீடர்களை குறித்து அந்த வசனத்திலே சிறப்பாக சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்க முடிகின்றது. ஆகவே சீடத்துவ வாழ்வு என்பது ஒரு கிறிஸ்தவருடைய வாழ்க்கையிலே மிக மிக இன்றியமையாத ஒரு வாழ்வு என்பதை நாம் ஒருபொழுது மறந்துவிடக் கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீடர்களை உருவாக்கக்கூடிய ஒரு போதகராக அங்கே வெளிப்படுத்துகின்றதை நாம் பார்க்க முடிகின்றது. யோவான் நற்செய்தி நூல் 3வது அதிகாரம் அதன் 2வது வசனத்தை நாம் படிக்கும் பொழுது யோவான் நற்செய்தி நூல் 3வது அதிகாரம் அதன் 2வது வசனத்திலே இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கின்றது. இவன் ராப் காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். அன்பிற்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவருடைய ஊழிய காலங்களிலே ஒரு போதகராக இருந்து சீடர்களை வழிநடத்தக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு பணியை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே அவருடைய ஊழிய காலத்திலே செய்து நிறைவேற்றினவராக அவர் காணப்பட்டார் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஆகவே கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய வாழ்க்கையிலே அந்த சீடத்துவத்தின் பணியை நாம் ஒவ்வொருவரும் தொடர அழைக்கப்படுகின்றோம். அதுதான் உண்மையான ஒரு கிறிஸ்தவ வாழ்வு. கிறிஸ்துவை உடையவர்கள் தான் அந்த சீடத்துவ பணியை உண்மையாக ஆண்டவருக்காக செய்து நிறைவேற்றுகிறவர்களாக அவர்கள் இருக்க முடியும் என்பதை
நாம் ஒரு பொழுதும் மறந்துவிடக் கூடாது. ஒருவேளை நாம் நினைக்கலாம், இந்த சீடர்கள் என்று சொல்லுகிறார்களே, சீடத்துவம் என்று சொல்லுகிறார்களே, சீடத்துவ பணி என்று சொல்லுகிறார்களே, அதை நான் எப்படி செய்வது, அதை நான் எப்படி என்னுடைய வாழ்விலே அந்த சீடத்துவ தன்மை இருக்கிறது என்று சொல்லி நான் எப்படி அறிந்து கொள்வது என்று சொல்லி ஒருவேளை நம்மெல்லாம் அநேகம் நினைக்கலாம். நாம் பார்க்கும் பொழுது அவருடைய சீடத்துவ பணியை செய்வதற்கு எந்த ஒரு பதவியோ, எந்த ஒரு பட்டமோ, எந்த ஒரு படிப்பும் தேவையில்லை. நாம் பார்க்கும் பொழுது முதலாவதாக ஆண்டவருடைய அழைப்புக்கு செவி சாய்க்கிறவர்களாக நாம் ஒவ்வொருவரும் காணப்பட வேண்டும். ஆண்டவருடைய சீடத்துவ பணியிலே மிக முக்கியமான காரியம், நாம் ஆண்டவருடைய அழைப்புக்கு செவி சாய்க்கிறவர்களாக நாம் ஒவ்வொருவரும் காணப்பட வேண்டும். மார்க் நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள் இவ்விதமாய் சொல்கிறது. அவர் கலிலேயா கடற்கரையாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாயிருந்த சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டுக் கொண்டிருந்த போது அவர்களை கண்டார். இயேசு அவர்களை நோக்கி, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று அங்கே சொல்லுகிறதை பார்க்க முடிகின்றது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த 2 பேரும் தங்களுடைய வாழ்வாதாரமாக நினைத்து கொண்டிருந்த வலைகளையும் தன்னுடைய குடும்பங்களையும் விட்டுவிட்டு ஆண்டவருடைய வார்த்தைக்கு உடனடியாக செவி சாய்த்தவர்களாக, அவருடைய அழைப்புக்கு செவி சாய்த்தவர்களாக இயேசு கிறிஸ்துவுக்கு பின் சென்றார்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அவர்கள் இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்களாக மாறினார்கள். என கண்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்விலே நாம் ஆண்டவருடைய அழைப்புக்கு நாம் செவி சாய்க்கிறவர்களாய் காணப்படுகிறோமா? பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி அநேக காரியங்களிலே நாம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஆண்டவருடைய அழைப்புக்கு நாம் செவி சாய்க்கிறோமா? சீடத்துவத்தின் உண்மையான பணி ஆண்டவருடைய அழைப்புக்கு செவி சாய்க்க வேண்டும். சீடத்துவத்தின் தகுதி ஆண்டவருடைய அழைப்புக்கு செவி சாய்க்க வேண்டும். அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது அவரிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். உண்மையான சீடர்களின் பண்பு என்னவென்று சொன்னால், அவருடைய தகுதி என்னவென்று சொன்னால், ஆண்டவரிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். மத்தேயு நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி. அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே திரளான ஜனங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்காக, ஆண்டவருடைய வார்த்தையை அவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்வதற்காக ஆர்வத்தோடு கடந்து வந்தார்கள். அந்த ஆண்டவருடைய வார்த்தைகளை அவர்கள், ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளையும் அவர்கள் தனதாக்கி கொண்டார்கள் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கின்றோம். ஆகவே ஒரு சீடர்களுடைய தகுதி என்னவென்றால், ஆண்டவருடைய அழைப்புக்கு செவி சாய்க்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கேட்டு கற்றுக்கொள்ளுகின்றவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அப்படி காணப்படுவோம் என்று சொன்னால், ஆண்டவருடைய சீஷர்களாக நீங்களும் நானும் அவருடைய பணியை செய்கின்றவர்களாக ஆண்டவர் நம்மை மாற்றுவார் என்பதிலே எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. இந்த நாட்களிலே அநேகர் நினைக்கிறார்கள், சீடத்துவ பண்பு அல்லது சீடத்துவத்தின் தகுதி என்று சொன்னால் பணம் இருந்தால் போதும் என்று சொல்லி நினைக்கிறார்கள், பதவி இருந்தால் போதும் என்று சொல்லி நினைக்கிறார்கள், பட்டம் இருந்தால் போதும் என்று சொல்லி அநேக நேரத்தில் நினைக்கிறார்கள். அது சீடத்துவத்தின் பண்பு அல்ல, அது சீடத்துவத்தின் தகுதியும் அல்ல. உண்மையான சீடத்துவத்தின் பண்பும் தகுதியும் ஆண்டவருடைய அழைப்புக்கு யார் யாரெல்லாம் செவி சாய்க்கிறார்களோ, ஆண்டவருடைய சமூகத்திலே அமர்ந்திருந்த ஆண்டவரிடத்திலிருந்து யார் யாரெல்லாம் கற்றுக்கொள்கிறார்களோ அவர்களே உண்மையான சீஷர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. அந்த சீடத்துவ பண்பை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக தான் ஆண்டவர் நம்மை இந்த இடத்திலே அழைத்திருக்கிறார் என்று சொன்னால், அவருடைய சீடத்துவ பண்பை நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நிறைவேற்றுகின்றவர்களாக நாம் ஒவ்வொருவரும் காணப்பட வேண்டும் என்பதை மறந்துவிடக் கூடாது. மார்க் நற்செய்தி நூல் 10ஆவது அதிகாரம் 21ஆவது வசனம் இவ்விதமாய் சொல்லுகின்றது. இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகள் எல்லாம் விற்று தரித்திரனுக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். இந்த வசனம், இந்த பகுதி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அங்கே பார்க்கும் பொழுது சீடத்துவத்தின் பண்பு இதுதான். பதவியிலோ பட்டத்திலேயோ அல்ல, நம்முடைய பண பலத்திலேயோ அல்ல, மாறாக நாம்
நாம் ஆண்டவருக்காக இழக்குகிறவர்களாய் காணப்பட வேண்டும். நாம் ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் இழக்கக்கூடிய தன்மையை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதிலிருந்தான் ஆண்டுடைய சீடத்துவத்தின் பண்பு அங்கே காணப்படுகின்றது என்பதை நாம் ஒரு பொழுதும் மறந்துவிடக் கூடாது. அந்த ஆண்டவருடைய சீடத்துவத்தின் பண்பு அந்த இழப்பில் தான் காணப்படுகின்றது. ஆண்டவருக்காக நாம் எவையெல்லாம் இழக்கின்றோமோ அதிலிருந்து தான் நாம் ஆண்டவருடைய சீடத்துவத்தை, ஆண்டவருடைய சீஷர்களாக நாம் ஒவ்வொருவரும் மாற்றப்படுவோம் என்பதிலே எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. அதே மார்க்கு நற்செய்தி நூல் 10வது அதிகாரம் 32வது வசனம் இவ்விதமாய் சொல்கிறது. பின்பு அவர்கள் எருசலேமிற்கு பிரயாணமாய் போகையில் இயேசு அவருக்கு முன்னே நடந்து போனார். அவர்கள் திகைத்து அவருக்கு பின்னே பயத்தோடு போனார்கள். அப்பொழுது அவர் பன்னிருவரையும் அழைத்து தனக்கு சம்பவிக்க போகிறவர்களை அவர்களுக்கு மறுபடியும் சொல்ல தொடங்கினார். இங்கே ஆண்டவருடைய சீஷர்கள் இந்த வார்த்தைகளை எல்லாம் அவர்கள் கேட்ட பொழுது அவர்களுக்கு பயம் உண்டாயிற்று. எருசலேமிலே நடக்க போகிற நாட்களிலே நடக்க போகிற காரியங்களை அந்த சீஷர்களுக்கு எடுத்து சொல்லுகின்றார். அங்கே இருந்த சீஷர்களுக்கெல்லாம் பயம் உண்டாயிற்று. அந்த இடத்திலே தான் பேதுரு சொல்லுவான் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே, நான் இப்படிப்பட்ட காரியங்கள் செய்ய விடமாட்டேன் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்திலே சொல்லுகிற மாத்திரத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து சொல்வார், அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லுகின்றதை நாம் பார்க்க முடிகின்றது. என கண்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையிலே இந்த சீடத்துவத்தின் தகவல்களை, இந்த சீடத்துவத்தின் பண்புகளை நாம் நம்முடைய வாழ்விலே பெற்றவர்களாக நாம் காணப்பட அழைக்கப்படுகின்றோம். இந்த நாளிலே தொடர்ந்து இந்த சீடத்துவத்தின் மதிப்பை குறித்து நாம் வேதத்தின் அடிப்படையிலே ஒரு சில காரியங்களை ஆழமாய் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். முதலாவதாக பார்க்கும் பொழுது சீடத்துவத்தின் மதிப்பு பாடுகளின் பயணத்தில் வெளிப்படும். இந்த சீடத்துவத்தின் மதிப்பு எவற்றிலே வெளிப்படும் என்று சொன்னால் பாடுகளின் பயணத்தில் வெளிப்பட வேண்டும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. பழைய ஏற்பாட்டின் புஸ்தகமாக வாசிக்க கேட்ட தானியேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம் அதன் 16வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகின்றது. அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். சீடத்துவம் என்பது, சீடத்துவ பண்பு என்பது பதவியில் அல்ல, மாறாக பாடுகளின் பயணத்திலே அது காணப்படும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நாம் வாசித்த இந்த வேத பகுதியிலே நமக்கு எல்லாருக்கும் நன்கு தெரிந்த ஒரு பகுதி, தானியேல் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவனுடைய மனிதனை குறித்து இந்த பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. நேபுகாத் நேச்சாரால் பாபிலோனுக்கு சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு வரப்பட்ட தானியேல், அங்கே ஆண்டவர் அவருடைய கண்களிலே கிருபையை கொடுத்து அந்த தேசத்திற்கு அதிபதியாக ஆண்டவர் தானியேலை மாற்றுகின்றதை நாம் பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தான் அவரோடு கூட இருந்தவர்கள் அவன் மீது பொறாமை கொண்டு தானியேலுடைய செய்கைகளை பார்த்து அங்கே ராஜாவினிடத்திலே அங்கே பழி சொல்லுகின்றதை பார்க்க முடிகிறது. ராஜா ஒரு தீர்ப்பை தானியேலுக்கு விரோதமாய் கட்டளையிடுகிறார். அவனை சிங்கத்தின் கெபியிலே கொண்டு போடுவதற்கு அங்கே ராஜா கட்டளையிடுகின்றதை பார்க்க முடிகின்றது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் இக்கட்டான தன்னுடைய ஊழியத்தின் பாதையிலே தினந்தோறும் ஆண்டவரை காலை மாலை என்று சொல்லி 3 வேளை அந்தி சந்தி மத்தியான வேளையிலே ஆண்டவரை ஆராதித்ததற்காக, வானத்தின் பலகணிகளை திறந்து ஆண்டவரை நோக்கி ஜெபித்ததற்காக தானியேலை சிங்கத்தின் கபியிலே தூக்கி போடுவதற்கு ராஜாவால் கட்டளை பிறப்பிக்கப்படுகின்றது. அந்த சிங்கத்தின் கபியை கூட அங்கே தானியேல் ஒரு அரியணையாக மாற்றுகின்றதை பார்க்க முடிகின்றது. எப்படி தானியேலை சிங்கத்தின் கவியிலே தூக்கி போட்டு அவனை கொல்ல வேண்டும் என்று சொல்லி விரும்பினார்களோ அங்கே அதற்கு நேர் எதிர்மறையாக அங்கே நடக்கின்றது. தான் ஆண்டவர் சிங்கத்தின் வாயை கட்டி போட்டவராக காணப்படுகின்றதை அந்த நிகழ்வு தெளிவாக தெளிவுபடுத்துகின்றதை நாம் பார்க்க முடிகின்றது. அதுபோல நாம் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது அவனுடைய அழைப்பு எப்படிப்பட்டதாய் வேதம் சொல்லுகின்றது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 9வது அதிகாரம் அதன் 16வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு
காண்பிப்பேன் என்றார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பவுலுடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது அவனுடைய அழைப்பு, ஆண்டவருடைய அழைப்புக்கு பவுல் செவி சாய்த்தவனாக காணப்படுகின்றான். பவுலுடைய வாழ்வை குறித்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அதை குறித்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஆண்டவருடைய அழைப்பு பவுலுடைய வாழ்க்கையில எப்படி காணப்படுகின்றது? அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி, அதன் அடிப்படையிலே பவுல் தன்னுடைய ஊழிய பாதையிலே, தன்னுடைய சீடத்துவ பணியிலே பலவிதமான துன்பங்களை, பலவிதமான வேதனைகளை, பலவிதமான கஷ்டங்களை அவன் அனுபவித்தவனாய் காணப்படுகின்றான். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 21:13 சொல்லப்பட்டிருக்கிறது, எருசலேமில் நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல மரிப்பதற்கும் ஆயத்தமாயிருக்கிறேன் என்று சொல்லி அங்கே பவுல் சொல்லுகின்றதை நாம் பார்க்க முடிகின்றது. என கண்பர்க்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே சீடத்துவ பணி என்பது அது ஒரு எளிதான பணி அல்ல. ஏதோ ஒரு எளிமையாக சந்தோஷமாக பயணிக்கக்கூடிய ஒரு பயணம் அல்ல. மாறாக துன்பங்களையும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் பாடுகளையும் தினந்தோறும் அனுபவிக்க வேண்டிய ஒரு பணிதான் சீடத்துவ பணி என்பதை மறந்துவிடக் கூடாது. தன்னுடைய ஊழிய பாதையிலே இந்த பவுல் தன்னுடைய வாழ்விலே அப்படிப்பட்ட துன்பங்களையும் வேதனைகளையும் பாடுகளையும் கஷ்டங்களையும் தன்னுடைய வாழ்விலே அனுபவித்தவனாக காணப்பட்டான் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ரெனேயர் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்விலே எலும்புரிக்கி என்று சொல்லக்கூடிய ஒரு கொடிய நோயினால் பாதிக்கப்பட்டவராய் காணப்பட்டார். நோயின் கொடுமையினாலே தன்னுடைய சரீரங்கள் முழுவதும் ஒடுக்கப்பட்டதாக, தன்னுடைய கரங்கள் கையிலே காணப்படுகின்ற விரல்கள் ஒவ்வொன்றும் ஒடுக்கப்பட்டதாக பல நிலைகளிலே இந்த மனிதர் வேதனையை அனுபவித்தவராய் காணப்பட்டார். 4 பேர் அவரை பிடித்து அமர செய்தால் ஒழிய அவரால் அமர முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மனிதன் தன்னுடைய வாழ்விலே அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த ஓவிய திறனை பயன்படுத்தி ஓவியத்தை அந்த நாளிலே வரைந்து கொண்டே இருந்தார். தன்னுடைய இயலாமையினாலே இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையிலும் அழகிய ஓவியத்தை இந்த மனிதர் வரைந்து கொண்டிருந்தார். அப்படி வரைந்து கொண்டிருக்கின்ற சூழலிலே எதிர்பாராத விதமாக அவருடைய நண்பர் அவரை பார்ப்பதற்காக அவருடைய இல்லத்திற்கு கடந்து வந்தார். அங்கே அவர் செய்கிற நிகழ்வை பார்த்து அவரிடத்திலே கேட்கிறார், ஓய்வெடுக்க வேண்டிய நீ ஏன் இப்படி நீ ஓவியம் வரைந்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்ட மாத்திரத்திலே அந்த மனிதர் சொன்னாராம், துன்பம் ஒரு நாள் என்னை விட்டு மறைந்து விடும், ஆனால் ஓவியத்தின் அழகோ ஒரு நாளும் மறைவதில்லை என்று சொல்லி தன்னுடைய நண்பருக்கு அந்த வியாதியஸ்தராய் காணப்பட்ட அந்த மனிதர் அழகாக பதில் சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சீடத்துவத்தின் பாதையிலே அநேக பாடுகளை அநேக வேதனைகளை ஒருவேளை நாம் சந்திக்கிறவர்களாய் காணப்படலாம். ஆனால் அந்த வேதனைகள் எல்லாம் ஒரு நாள் அது முடிந்து விடக்கூடியதாய் காணப்படுகின்றது. ஆனால் அந்த சீடத்துவத்தின் மதிப்பு என்று சொல்லி ஒன்று இருக்கின்றது. அது நம்மை விட்டு நாம் மறைந்தாலும் அந்த சீடத்துவத்தின் மதிப்பு நம்மை விட்டு மறையாது என்பதை ஒரு பொழுது மறந்துவிடக் கூடாது. லூக்கா நற்செய்தி நூல் 9வது அதிகாரம் 23வது வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன் என்று சொல்லியிருக்கிறான். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இதுதான் சீடத்துவத்தின் பண்பு. அனுதினமும் சிலுவையை சுமக்கின்ற அனுபவம், நம்முடைய வாழ்விலே ஆண்டவருக்காக இழக்கக்கூடிய அனுபவம் தான் சீடத்துவ அனுபவம் என்பதை மறந்துவிடக் கூடாது. நாம் சீடத்துவம் என்று சொல்லுகின்ற வேளையிலே ஏதோ அதிலே செல்வங்களும் ஏதோ அதிலே ஆதாயமும் கிடைக்கும் என்று சொல்லி ஒரு பொழுதும் நினைத்து விடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உண்மையான சீஷர்களாக ஆண்டவருடைய பணியை செய்கின்றவர்களாக நாம் ஒவ்வொருவரும் காணப்பட வேண்டும். மாறாக பணத்திற்கோ பதவிக்கோ பட்டத்திற்கோ ஆண்டவருடைய பணியை செய்வது அது சீடத்துவ பணி அல்ல என்பதை நாம் ஒரு பொழுது மறந்துவிடக் கூடாது. அப்படிப்பட்டவர்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளே என்று சொல்லி ஆண்டவர் அப்படிப்பட்ட மனிதர்களை பார்த்து எச்சரிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது.
ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய பணியை செய்கின்ற நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய சீஷர்கள் என்று சொல்லி அவருடைய சீடத்துவ பணியை செய்கின்ற நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை அப்படி நாம் காணப்படுவோமே என்று சொன்னால் நிச்சயமாக அது ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படும் என்பதை நாம் ஒரு பொழுதும் மறந்துவிடக்கூடாது. அதை மாற்றி ஆண்டவருக்காக உண்மையான சீஷர்களாக அவருடைய பணியை சீடத்துவ பணியை இந்த உலகிலே நாம் செய்து நிறைவேற்றுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய வாழ்வு எப்படி அந்த மனிதன் இந்த உலகத்தை விட்டு மாய்ந்தாலும் மறைந்தாலும் அவருடைய ஓவியம் புகழ் பெற்றதாய் காணப்பட்டதோ அதுபோல ஒருவேளை நம்முடைய சீடத்துவ பணியிலிருந்து நாம் விலகினாலும் அல்லது மறைந்தாலும் நம்முடைய சீடத்துவத்தின் மதிப்பு ஒரு பொழுதும் மறைந்து போவது இல்லை என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது சீடத்துவத்தின் மதிப்பு என்பது பிறரை சீடர்களாக பயன்படுத்துவது, பிறரை சீடர்களாக பண்படுத்தக்கூடிய ஒரு அனுபவமாய் காணப்படுகின்றது. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதன் 1வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகின்றது, தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலைக்காரர்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகின்றோம் என்று அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து திருச்சபைக்கு அங்கே அழகாக தங்களுடைய உடன் ஊழியக்காரர்களுக்கு அங்கே புத்தி சொல்லுகின்றதை அங்கே சொல்லுகிறதை பார்க்க முடிகின்றது. சீடத்துவத்தின் மதிப்பு என்பது வெறும் துன்பங்களை அனுபவிப்பது, பாடுகளை அனுபவிப்பது மட்டுமல்ல, மற்றவர்களை சீடர்களாக மாற்றக்கூடிய உன்னதமான ஒரு பணி என்பதை அது நம்மேல் விழுந்த ஒவ்வொரு கிறிஸ்தவர்கள் மீதும் விழுந்த ஒரு கடமை என்பதை நாம் ஒவ்வொருவரும் மறந்துவிடக்கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஊழிய பாதையிலே அப்படிப்பட்ட பணியை செய்து நிறைவேற்றினார். அதனால் தான் அவருக்கு பல துன்பங்கள் வந்தது. மெலித்தா தீவிலே கடந்து சென்ற ஆண்டுடைய ஊழியத்தை செய்வதற்காக கடந்து சென்றார். அங்கே அவருக்கு பலவிதமான துன்பங்கள், அவரோடு கூட இருந்த ஊழியக்காரர்களுக்கும் துன்பங்கள் ஏற்பட்டது. இன்னும் பல நிலைகளிலே சவுக்கடிகள், மிலாற்றினால் அடிக்கப்பட்டார். பல துன்பங்கள், வேதனைகள், பாடுகளை அனுபவித்தார். எதற்காக? ஆண்டவருடைய நற்செய்தி பணியை அவர் செய்து நிறைவேற்றுகிறார். மற்றவர்களை சீஷர்களாக அவர் மாற்றினதற்காக அவருடைய வாழ்விலே பல துன்பங்களை அவர் அனுபவித்தவராக காணப்பட்டார். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் அதன் 20வது வசனத்தை நாம் படித்து பார்க்கும் பொழுது, தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நீங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதியாயிருந்து தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவினால் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம் என்று சொல்லி அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு சொல்லுகின்றதை பார்க்க முடிகின்றது. கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதிகளாக இருந்து உங்களுக்கு நாங்கள் புத்தி சொல்லுகின்றோம் என்று சொல்லி அங்கே அந்த ஜனங்களுக்கு சொல்லுகின்றதை பார்க்க முடிகிறது. ஏன் பவுல் அந்த கொரிந்து சபைக்கு இவ்விதமாக அவர் சொல்லுகின்றார் என்று நாம் பார்க்கும் பொழுது, அந்த கொரிந்து சபை மக்கள் தாங்கள் பெற்றுக்கொண்ட தேவனுடைய வார்த்தைகள், ஞான ஸ்நானம், திருவிருந்து போன்றவற்றிலே இந்த கொரிந்து திருச்சபை மக்களுக்கு சந்தேகம் உண்டாயிற்று. அப்பொழுதுதான் இவர்கள் தங்களுடைய விசுவாச வாழ்வை விட்டு இந்த ஜனங்கள் வழிநிலைக்கு போய்விடக் கூடாது என்று சொல்லி அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த கொரிந்து திருச்சபை மக்களுக்கு அறிவுரை சொல்லுகின்ற வசனமாக பகுதியாக இந்த பகுதி காணப்படுகின்றது. அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு ஒரு துன்பம் என்று சொல்லி வந்தால், நமக்கு ஒரு கஷ்டம் என்று சொல்லி வந்தால், நாம் ஆண்டவரை விட்டு விடுகிறவர்களாய் காணப்படுகின்றோம். ஆண்டவரை விட்டு ஒழிந்து வாழ்கின்ற வாழ்க்கை வாழுகின்றோம். திருச்சபையை விட்டு ஒழிந்து வாழும் வாழ்க்கையை வாழுகின்றோம். அது அல்ல, நாம் பெற்றுக்கொண்டிருக்கின்ற அந்த தன்மையிலே நாம் நிலைத்தவர்களாக நாம் ஒவ்வொருவரும் காணப்பட வேண்டும். அதே போலதான் அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவருடைய ஊழியக்காரர்களை தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் ஏற்படுத்துவதற்கு பல கஷ்டங்களை தன்னுடைய வாழ்விலே அனுபவித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் வேதத்திலே பார்க்கும் பொழுது தீமோத்தேயுவையும் தீத்துவையும் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய உடன் வேலைக்காரராக ஊழியக்காரராக மாற்றின பகுதியாக அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை, கலாத்தியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கின்றதை நாம் பார்க்க முடிகின்றது. அன்பிற்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சீஷர்களாக இருக்கிறது மட்டுமல்ல, மற்றவர்களையும் நாம் சீஷர்களாக மாற்ற வேண்டும். அதை தான் ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார்.
இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய தலைமைத்துவத்தின் கீழதாக ஆண்டவருடைய சீஷர்களை அவர் உருவாக்கினார் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். யோவான் நற்செய்தி நூல் 14வது அதிகாரம் அதன் 12வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய காரியங்களையும் செய்வான் என்று சொல்லி அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுகின்றதை பார்க்க முடிகிறது. ஆம் அன்பிற்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அதன் அடிப்படையிலே ஆண்டவருடைய சீஷர்களாய் இருந்தவர்கள் ஆண்டவருடைய ஊழிய காலத்திற்கு பின்பு அவர்கள் ஆண்டவருடைய பணியை செய்ய தொடங்கினார்கள். ஆண்டவரை போன்ற அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார்கள். மட்டுமல்லாதபடி ஆண்டவரை போல பல கஷ்டங்களையும் பாடுகளையும் வேதனைகளையும் ஆண்டவருடைய சீஷர்கள் தங்களுடைய ஊழியத்தின் பாதையிலே அனுபவித்தார்கள். அது மட்டுமல்லாதபடி இயேசு கிறிஸ்துவை போல அநேக சீஷர்கள் இரத்த சாட்சியாகவும் மரித்தார்கள் என்று சொல்லி நாம் சரித்திரங்களிலே நாம் பார்க்க முடிகின்றது. அன்பிற்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் சீடத்துவத்தின் மதிப்பு என்பதை மறந்துவிடக்கூடாது. சீடத்துவ வாழ்வு என்பது, சீஷத்துவ பணி என்பது ஏதோ நாம் செல்வத்தை சுதந்திரித்துக் கொள்வதல்ல. ஆண்டவருக்காக மற்றவர்களை சீஷர்களை உருவாக்கக்கூடிய பணி, அதிலே வரக்கூடிய துன்பங்களையும் கஷ்டங்களையும் பாடுகளையும் நம்முடைய வாழ்விலே நாம் ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பக்குவம் உடையவர்களாக நாம் ஒவ்வொருவரும் காணப்பட வேண்டும். இறுதியாக இந்த சீடத்துவத்தின் மதிப்பை குறித்து பார்க்கும் பொழுது இந்த சீடத்துவத்தின் மதிப்பு பணிவிடையில் வெளிப்படுகின்றது. இறுதியாக இந்த சீடத்துவத்தின் மதிப்பு என்பது அது பணிவிடையில் வெளிப்படுகின்றது. மாற்கு நற்செய்தி நூல் 10வது அதிகாரம் அது 43வது வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன் என்று சொல்லி சீடத்துவ பணி என்பது பதவியில் அல்ல, மாறாக பணிவிடையில் உள்ளது என்பதை மறந்துவிடக்கூடாது. ஏதோ சீடத்துவ பணி என்பது ஏதோ நமக்கு கொடுக்கப்பட்ட பதவி என்று சொல்லி நாம் நினைத்து விடக்கூடாது. அது பணிவிடை, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பணிவிடை என்பதை மறந்துவிடக்கூடாது. பீட்டர் டுக்ரக் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனிதன் நிமிதமாய் சொல்லுகின்றார், பதவி ஒரு மனிதனுக்கு வசதிகளையும் வல்லமை மற்றும் அதிகாரத்தையும் தருவதல்ல, மாறாக பொறுப்பை அம்மனிதன் மீது சுமத்துகின்றதாய் காணப்படுகின்றது. ஒரு மனிதனுக்கு பதவி கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் அது ஏதோ வல்லமைக்காகவும் அதிகாரத்திற்காகவும் அவருக்கு கொடுக்கப்படுகிறதல்ல, மாறாக அவருடைய அந்த மனிதன் மீது அநேக பொறுப்புகளை சுமத்துகின்றதாய் காணப்படுகின்றது. இதுதான் சீடத்துவத்தின் பணியின் மிக உன்னதமான அந்த காரியமாய் காணப்படுகின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வலது மற்றும் இடது புறத்திலே அமர்வதற்கு அங்கே 2 பேர் அடிபோடு போட்டவர்களாய் காணப்பட்டார்கள். ஒருவன் வலது பாரிசத்தில் இருக்க வேண்டும், ஒருவன் தன்னுடைய இடது பாரிசத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கைக்கு அங்கே தகராறு செய்கின்றவர்களாக காணப்பட்டார்கள். வலது புறத்திலும் இடது புறத்திலும் அமர்வதல்ல, இருக்கக்கூடிய இருக்கை அல்ல, மாறாக நாம் அணுகக்கூடிய அணுகுமுறையில்தான் அமைந்துள்ளது என்று சொல்லி அந்த சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றதை பார்க்க முடிகின்றது. ஆம் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, சீடத்துவத்தின் மதிப்பு என்பது நாம் இருக்கக்கூடிய அமர்வில் அல்ல, மாறாக நாம் எவ்வாறு நாம் மற்றவர்களை அணுகுகின்றோம் என்று சொல்லக்கூடிய அணுகுமுறையில்தான் ஆண்டவர் சீடத்துவ பணி காணப்படுகின்றது என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவ்விதமாக ஒரு நிகழ்வு மூலமாக அங்கே கற்றுக் கொடுக்கின்றதை பார்க்க முடிகின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தங்களுடைய கால்களை கழுவக்கூடிய அந்த நிகழ்வின் மூலமாக சீடத்துவத்தின் பணியை அங்கே சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றதை யோவான் நற்செய்தி நூல் 13வது அதிகாரம் 1 முதல் 16 வரை உள்ள வசனங்களை நாம் படித்து பார்க்கும் பொழுது சீடத்துவத்தின் மதிப்பை குறித்து அங்கே சீஷர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கின்றார். சீடத்துவம் என்பது பதவியில் அல்ல, தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தில் அல்ல, மாறாக மற்றவர்களிடத்திலே நாம் காட்டக்கூடிய அந்த செயல்பாடில் அமைந்திருக்கின்றது. மற்றவர்களை எப்படி சீஷர்களாக உருவாக்குகின்றோம் என்று சொல்லக்கூடிய அந்த பணிவிடையிலே அது காணப்படுகின்றது என்பதை மறந்துவிடக்கூடாது. மாற்கு நற்செய்தி நூல் 2வது அதிகாரம் 1 முதல் 12 வரை உள்ள வசனங்களை நாம் படித்து பார்க்கும் பொழுது, திமிர்வாதக்காரனை
4 பேர் கட்டிலோடு சுமந்து வரக்கூடிய நிகழ்வு அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த 4 பேரையும் குறித்து அவர் மிகுந்த ஆச்சரியப்படுகின்றார். இப்படி ஒரு விசுவாசம் இவர்களுக்குள் காணப்படுகின்றது என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த 4 பேரையும் கண்டு அவர் ஆச்சரியப்படுகின்றதை பார்க்க முடிகின்றது. ஒரு புறம் அந்த வாலிபர்களுக்கு ஆண்டவரிடத்தில் இருந்த விசுவாசமாயிருந்தாலும், மறுபுறம் அந்த 4 வாலிபர்களுக்கும் இந்த திமிர்வாதக்காரன் எப்படியாவது சுகமடைய வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய, அவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஒரு நல்ல மனப்பக்குவத்தை அந்த வாலிபர்கள் பெற்றிருந்தார்கள். என கண்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையிலும் சீடத்துவ பணி என்பது நம்முடைய பணிவிடையிலே இருக்கின்றது. நாம் செய்யக்கூடிய, மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய பணிவிடைகளிலே, உதவிகளிலே தான் ஆண்டவருடைய சீடத்துவத்தின் பண்பு வெளிப்படும் என்பதை மறந்துவிடக் கூடாது. கருப்பின தலைவர் மார்ட்டின் லூத்தர் கிங் அவர்கள் தான் சாகும் தருவாயிலே இவ்விதமாய் தன்னோடு கூட அமர்ந்திருந்த மனிதர்களை தன்னுடைய அழைத்து சொல்லுகின்றார். தன்னுடைய இறுதி நிகழ்வின் பொழுது தான் நோபல் பரிசு பெற்றதையும் 400 விருதுகளை பெற்றவர் என்றும் உரையாற்றாமல், மாறாக நான் பிறருக்கு பணிவிடை செய்வதிலே மகிழ்ச்சியா இருந்தவர் என்று சொல்லி என்னை குறித்து உரையாற்ற வேண்டும் என்று சொல்லி அங்கே அமர்ந்திருந்தவர்களை பார்த்து அந்த மார்ட்டின் லூத்தர் கிங் சொல்லி இருக்கின்றதை பார்க்க முடிகின்றது. அன்னை தெரசா அவர்கள் ஒரு பொழுது சொல்லும் பொழுது இவ்விதமாக அவர்கள் சொல்லுகிறார், ஜெபிக்கும் உதடுகளை விட உதவும் கரங்களே சிறப்பானவைகள் என்று சொல்லி. என கண்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகள், அதற்கு அர்த்தம் என்ன? நாம் ஆண்டுடைய சமூகத்திலே நாம் ஜெபிப்பதோடு நின்று விடாதபடி, நாம் மற்றவர்களுக்கு தேவையில் இருப்பவர்களுக்கு நாம் உதவிக்கரம் நீட்டுகின்றவர்களாக நாம் ஒவ்வொருவரும் காணப்பட வேண்டும். என கண்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, அதுதான் உண்மையான சீடத்துவத்தின் பணி என்பதை மறந்துவிடக் கூடாது. பணக்கார இளைஞன் ஒருவன் குருவிடத்திலே போய் நிற்கின்றான். குருவே, செல்வம் நிரம்பிய என் வாழ்வை, பொருளுள்ள வாழ்க்கை வாழ என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த செல்வந்த இளைஞன் குருவிடத்திலே கேட்கின்றதை பார்க்க முடிகின்றது. அப்பொழுது அந்த குரு சொல்லுகின்றார், இந்த உலகத்திலே 4 விதமான மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். முதல் விதமான மனிதன், அவனுடைய பெயர் அதமன் என்று சொல்லி சொன்னார். 2வது மனிதன் மத்திமன் என்று சொல்லி சொன்னார். 3வது மனிதன் உத்தமன் என்று சொல்லி சொன்னார். 4வது வகை மனிதன் அவன் ஞானி என்று சொன்னான். சொல்லிவிட்டு இவ்விதமாய் சொல்லுகின்றார், என்னுடைய பொருட்கள் என்னுடையவை, உன்னுடைய பொருட்களும் என்னுடையவை என்ற மனநிலைக்காரன் தான் அதமன் என்று சொல்லி சொன்னார். 2வதாக, என்னுடைய பொருள் என்னுடையவை, உன்னுடைய பொருள் உன்னுடையவை என்று சொல்லக்கூடிய மனநிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதனை பார்த்து அவன் எந்த வகை மனிதன் என்று சொல்லி சொன்னார். அவன்தான் மத்திமன் என்று சொல்லி அங்கே சொல்லினான். 3வதாக இவ்விதமாய் சொல்லுகிறார், என்னுடைய பொருள் உன்னுடையவை, உன்னுடைய பொருளும் உன்னுடையவை, இந்த மனநிலைக்காரன் தான் உத்தமன் என்று சொல்லி அந்த குருவானவர் அந்த வாலிபனிடத்திலே சொன்னார். 4வது ஒரு வகை மனிதர்கள் இந்த உலகத்திலே காணப்படுகின்றார்கள். என்னுடைய பொருளும் என்னுடையதல்ல, உன்னுடைய பொருளும் உன்னுடையதல்ல, அவன்தான் ஞானி என்று சொல்லி அந்த வாலிபனிடத்திலே சொன்னாராம். நீ ஞானியாக வாழ முயற்சி செய் என்று சொல்லி அந்த வாலிபனை அனுப்பி வைத்தாராம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இது ஒருவேளை சிறிய ஒரு கதையாக இருக்கலாம். இதிலிருந்து ஒரு மிகப்பெரிய உண்மை, இந்த உலகத்திலே நாம் எதையும் கொண்டு வந்ததும் கிடையாது, எந்த ஒரு பொருளையும் நாம் கொண்டு போறதும் கிடையாது. ஒருவேளை நமக்கு செல்வங்கள் இருக்கலாம், பொருளாதார வசதி இருக்கலாம், இன்று அது நம்முடைய கரத்தில் இருக்கும். நாம் இந்த உலக ஓட்டத்தை முடித்த பின்பு அதை வேறு யாராவது தான் நிச்சயமாக அதை ஆளுகை செய்வார். ஆகவே இருக்கிற இந்த கொஞ்ச நாட்களிலே மற்றவர்களுக்கு நாம் பணிவிடை செய்கிறவர்களாக, மற்றவர்களுக்கு நாம் உதவிக்கரம் நீட்டுகின்றவர்களாக நாம் ஒவ்வொருவரும் காணப்பட வேண்டும். அதுதான் உண்மையான சீடத்துவத்தின் மதிப்பு, அதுதான் சீடத்துவத்தின் உண்மையான பணி என்பதை மறந்துவிடக் கூடாது. அதை ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்றார். இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சமூகத்திடத்திலே ஆண்டவர் அதை அதிகமாக எதிர்பார்க்கின்றவராய் காணப்படுகின்றார். அப்படிப்பட்ட ஒரு உண்மையான ஒரு சீடத்துவ பணியை நாம் செய்வோமே என்று சொன்னால், நம்முடைய வாழ்விலே நாம் செய்த சீடத்துவத்தின் மதிப்பு
நாம் ஒருவேளை இந்த உலக ஓட்டத்தை முடித்தாலும் அந்த மதிப்பு என்றும் பேசக்கூடியதாக அது காணப்படும் என்பதிலே எந்த விதமாக ஐயப்பாடுகள். ஆகவேதான் உண்மையாக ஆண்டுடைய சீடத்துவத்தின் மதிப்பு எவற்றில் காணப்படுகின்றது? நம்முடைய வாழ்விலே ஆண்டுடைய பணியை செய்வதன் மூலமாக நாம் அனுபவிக்கிற பாடுகளின் பயணத்திலே காணப்படுகின்றது. பிறரை சீடர்களாக மாற்றுவதிலே காணப்படுகின்றது. இறுதியாக நாம் பார்த்தோம், பணிவிடையிலே நாம் மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய பணிவிடைகளிலே நம்முடைய சீடத்துவத்தின் மதிப்பு காணப்படுகின்றது. என கண்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி ஆண்டவருக்காக இந்த உலகத்திலே வாழ்கிற நாட்களிலே உண்மையான சீடர்களாக ஆண்டவருடைய பணியை செய்து நிறைவேற்றுகிறவர்களாக அந்த சீடத்துவ பணியை நாம் ஒவ்வொருவரும் செய்து நிறைவேற்றுவதற்கு இந்த உலகிலே நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அதன் மூலமாக அந்த சீடத்துவத்தின் பணியின் மூலமாக ஆண்டவரிடத்திலிருந்து ஆசிகளையும் ஆண்டவர் தரக்கூடிய அந்த உன்னதமான மதிப்பையும் நாம் பெற்று வாழ அழைக்கப்படுகின்றோம். அதை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார். அவ்விதமான ஒரு வாழ்வு வாழ்வோம். நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய வாழ்வையும் நம்முடைய சீடத்துவ பணியின் வாழ்வு முறையையும் எல்லா நிலைகளிலும் ஆசீர்வதித்து நம்மையும் வழிநடத்துவார் என்பதிலே எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. ஆண்டவர் நாம் இந்த வார்த்தையின் வழி நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் இருக்கிற இடங்களிலே நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் வழியாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாக நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாய் உட்பவித்து பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாவது நாள் மருத்துவம் எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாரசத்தில் வைத்திருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிரோரையும் மருத்துவரையும் நியாயம் தீர்த்து வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களின் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் யாவரும் இருக்கிற இடங்களிலே ஆராதனைக்கு இறுதியாக ஞான பாடல் எண் 317வது பாடலை பாடுவோம். ஞான பாடல் எண் 317. நல் மீட்பர் பட்சம் நில்லும் இரட்சணிய வீரரே, ராஜாவின் கொடியேற்றி போராட்டம் செய்யுமே. 317வது பாடலை இணைந்து பாடுவோம். Raja
நன்மையுமானது. இந்நாள் வரையிலும் ஆண்டவர் தமக்களாகிய எங்களை அற்புதமாக அதிசயமாக எல்லா சூழ்நிலையிலும் பாதுகாத்து வந்தீர். தேவரீருக்கே ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, நீ நல்லவரும் துதிக்கப்படத்தக்கவரும் எங்கள் எல்லாருடைய வாழ்விலும் அக்கறை உள்ள ஆண்டவருமாக இருக்கிறீர். தேசத்தினுடைய ஆபத்துக்களுக்கும் துன்பங்களுக்கும் விலக்கினீர். நன்றி சொல்லி ஸ்தோத்திரிக்கப்போம். நாங்கள் எங்களையே உடைய திருக்கரங்களை தாழ்த்துகிறோம். எங்களுடைய இயலாமைகளை உணர்கிறோம். நாங்கள் எங்களுடையவர்களாக கிறிஸ்துவனுடையவர்கள். கிறிஸ்து இயேசு எங்களை ஒவ்வொருவரையும் இந்த உலகத்திலே மேன்மை உள்ளவர்களாக அழைத்து தான் செய்து வந்த மகத்தான பணி எங்கள் கரங்களிலே தந்து, நீங்கள் உலகம் முன்பு சென்று சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்று சீசர்களை அனுப்பி அவருடையாக நாங்களே சுவிசேஷத்தை அறிந்து கொள்ளவும் உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உள்ள சீசர்களாக எங்கள் இடங்களிலே வாழவும் உம்மை ஆராதிக்கவும் ஏற்படுத்தினீர். நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். இக்காலத்திலே தேசம் கலங்கிக் கொண்டிருக்கிறது. நாடுகளுக்குள்ளே குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கிறது. பல நிலைகளிலே போராட்டங்களும் வியாதிகள் மூலமாகவும் சூழ்நிலை காரணம் மூலமாகவும் மனிதர்கள் வேதனையோடு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எங்களால் ஒன்றும் செய்ய முடியாத சூழ்நிலையிலே ஒருவர் ஆற்றி தேற்றி அரவணைத்து சமாதானப்படுத்துவதற்கு உம்முடைய வார்த்தைகள் மெய்யாக எங்கள் மத்தியிலே பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அதை மாத்திரம் நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கின்றோம். கொரோனாவின் குடியிலிருந்து மீள வேண்டும் என்று சொல்லி இரவு பகலாக மக்கள் ஜெபித்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவரே, இவைகளிலே மாற்றங்களை ஏற்படுத்தித்தார். கொரோனாவின் 2வது அலை இந்த நாட்களிலே சற்று ஓய்ந்து கொண்டிருக்கிறது. 3வது அலையும் வரும் என்று சொல்லுகின்ற நிலையிலே மக்கள் எல்லாரும் கலக்கத்தோடும் வேதனையோடும் பயத்தோடும் நிம்மதியற்றவர்களாகவும் இருக்கிறார்கள். எங்களுடைய எதிர்காலங்கள், எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்வு, எங்களுடைய குடும்பங்கள், இந்த தேசம் எப்படி இருக்கும் என்று சொல்லுகிற ஒரு பயங்கரமான ஒரு காலகட்டத்தில் வைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் ஒருவரை எல்லாவற்றையும் எங்களுக்கு மட்டும் உதவி செய்து எங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறீர் என்றால் அதில் ஒரு நோக்கம் உண்டு. வருகிற காலங்களிலும் ஆண்டவரே, அந்த நோக்கங்களை தேவன் நிறைவேற்றுவீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆகவே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி பயப்படாதே, சுரமந்தையே என்று சொல்லுகின்றேன். உம்முடைய கைப்புள்ளான ஆடுகளாக எங்களை வைத்திருக்கின்றேன். மேய்ப்பராகிய நீர் எங்களை எப்படி மேய்த்து எப்படி எங்களை அமரப்பட வேண்டுமோ அப்படியாய் சாவுக்குரியவர்களை சாகாமையினாலே ஜெயித்த இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்தமான இரத்தம் ஆண்டவர் எங்கள் சரீரம், எங்கள் வீடு, எங்கள் தெருக்கள், எங்கள் வீதிகள், எங்கள் கிராமங்கள், பட்டணங்களிலே தெளிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தம் தோய்க்கப்பட்ட தெளிக்கப்பட்ட இடங்களிலே சங்காரதூதன் அவனுடைய சர்வ வல்லமையை நிறைவேற்ற முடியவில்லை. அவன் கடந்து போய்விட்டான். இஸ்ரவேலருக்கு ஆண்டவர் கொடுத்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் அது. நாங்கள் எங்கள் வீடுகளிலே ஆண்டுடைய பரிசுத்தமான இரத்த காவல், அவனுடைய பெருந்துளிகள் எங்கள் நெற்றுகளிலே ஆண்டவரே வரையப்படட்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களுடைய சக்தியினால் எதையும் செய்ய இயலாதவர்களாக இருக்கிறோம். இம்மட்டும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இன்னும் வாழ்வோம் என்று சொல்கிற நிலையில் நாங்கள் அநேகருக்கும் எங்களுக்கும் திருச்சபைக்கும் குடும்பங்களுக்கும் ஜெபிக்கிறவர்களாய் ஆண்டுடைய அன்புக்கு சாட்சியவர்களாய் வாழ எங்களுக்கு கிருபைத்தார். நல்லாண்டவரை தேசத்தினுடைய கரங்களில் கொடுக்கிறோம். எங்களது அருமையான எல்லா மக்களையும் உம்முடைய கரங்களிலே தருகிறோம். எல்லாரையும் பாதுகாத்து கொள்ளும். எந்த சூழ்நிலையிலே பாதுகாப்பு வருகிறது என்பது ஆண்டவரால் வரும். நாங்கள் நம்புகிறது எங்கள் தேவனால் எங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்கிறேன். விசுவாசத்தோடு இன்னும் வாழ உதவி செய்யும். இந்த வாரத்திலே இன்னொரு புதிய மாதத்திற்குள்ளே நாங்கள் கடந்து செல்கின்றோம். கர்த்தருடைய பெரிய கிருபையினால் 6 மாதத்தை நாங்கள் முடித்து வருகிற வியாழனிலே ஆண்டவரே இன்னொரு புதிய 7வது மாதத்தில் பிரவேசிக்கும் போது கர்த்தருடைய கிருபையும் பராமரிப்பும்
பாதுகாப்பு எங்களை விட்டு விலகாதிருக்கட்டும். நல்லபடி நாங்கள் வாழவும், சீக்கிரமாக எல்லா தொல்லைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள், பாடுகள் நீங்கி போகவும் உடைய பரிசுத்தமான ஆலயத்தில் கூடி சேர்ந்து குடும்பமாய் ஆராதிப்பதற்குரிய வாய்ப்புகளையும், குடும்ப மக்கள் செய்ய வேண்டிய அன்றாட காரியங்களையும் நிறைவாக செய்வதற்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் பரத்தின் பிதாவாகி ஜோதியின் இடத்திலிருந்து எங்களுக்கு கிடைக்கப்பெற வேண்டும் என்று நாங்கள் செல்கின்றோம். தாழ்த்தினுடைய கரங்களிலே மன்றாடுகிறோம். இதுவரையிலும் இந்த ஆராதனையில் கலந்து கொண்டு உடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டிருக்கின்ற மக்கள் வருகிற நாட்களிலும் வீடுகளிலே ஜெபிக்கவும், வேதத்தை படிக்கவும், தியானிக்கவும், கிறிஸ்துவின் பார்வையிலே மக்கு உகந்தவர்களாக எப்படி வாழ வேண்டும் என்று நீர் விரும்புகிறோம். அதை மனிதனுக்காக இல்லை, கிறிஸ்து இயேசுவுக்காக நிறைவேற்ற நாங்கள் வாழுகிறோம் என்று சொல்கிறேன். நிச்சயத்தோடு எதிர்பார்ப்போடு எங்கள் அடிகளை முன்னெடுத்து வைத்து தூயாவியானவர் கிருபை செய்தல்ல வேண்டும் என்று உலக இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்திலே தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அரவணைப்பும் பாதுகாப்பும் ஆசீர்வாதம் நம்ம எல்லாரோடும், குடும்பங்களோடும், திருச்சபையோடும், உலகம் அனைத்தோடும் இன்றும் என்றுமுள்ள சதா காலங்களிலும் நிறைவாய்